ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்தில் தனித்து அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த அம்பாள் விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை தன் கை கொண்டு மூடினாள். அம்பாள் கண்களை மூடிய அந்த நொடியே இந்த உலகம் இருளில் மூழ்கி போனது. உலக உயிர்கள் அனைத்தும் துன்பத்தில் ஆழ்ந்தன. இதனால் அம்பிகை மீது கோபம் கண்ட சிவபெருமான் அவரை பூலோகத்தில் பிறக்கும்படி சாபம் கொடுத்து விட்டார். அம்பிகை தவறை மன்னித்து அருளும்படி சிவனிடம் வேண்டினார். சிவபெருமான் அம்பாள் மீது இரக்கம் கொண்டு, நீ பூமியில் என்னை நினைத்து தவம் இருந்து வா, நான் உரிய காலத்தில் உன்னை கைலாயம் அழைத்து வருவேன் என்று அருளினார். அதன்படி பூமியில் பிறந்த அம்பாள் இத்தலத்திற்கு வந்து தவம் செய்தார். அவருக்கு அருள் புரிவதற்காக சிவன் இத்தலத்திற்கு வந்தார். அம்பிகைக்கு காட்சி கொடுக்க வந்த சிவன் முதலில் சுக்கராச்சாரியாருக்கு காட்சி கொடுத்தார். அப்போது அவர் சிவபூஜை செய்யவே சிவனால் அங்கிருந்து செல்ல முடியவில்லை. எனவே இங்கிருந்தபடியே அம்பிகையிடம் அசிரீதியாக காஞ்சிபுரத்தில் தவம் செய்யும்படியும் அங்கு வந்து காட்சி தருவதாகவும் கூறினார். அதன்படி அம்பிகையும் காஞ்சிபுரம் சென்று தன் தவத்தை தொடர்ந்து சிவனருள் பெற்றார்.